நாட்டு அரசருக்கு தளபதியாக இருந்தார். தளபதி, அதாவது சோழ நாட்டு அரசருக்கு தளபதியாக இருந்த கோட்புலி நாயனார் ஒரு போருக்கு போரான்னு வைங்க, அவருக்கு வெற்றி நிச்சயம். இப்படி பல போர்களுக்கு அரசன் அனுப்ப வெற்றியோட வருவார். அதனால பொண்ணும் பொருளும் வாரி வாரி கொடுத்தார் சோழ மன்னர் கோட்புலி நாயனாருக்கு. அந்த பொண்ணும் பொருளும் கொண்டு அவர் என்ன பண்ணுவார்னா, சாமி அவர் விளக்கெரித்ததை போல சாமி என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு சிவாலயங்கள் நாடு முழுவதும் சோழ மண்டலம் பார்த்தா நூற்றுக்கணக்கான சிவாலயங்கள் இருக்கு. அத்தனை சிவாலயங்களுக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு உணவு நெய் கொடுக்கணும் இல்லையான்னு சொல்லி சென்னல் என்று சொல்ற உயர்ந்த ரக நெல், அந்த உயர்ந்த ரக நெல்ல நிறைய நல்ல விலை கொடுத்து வாங்கி ஒவ்வொரு கோயிலுக்கு மூட்டை மூட்டையாக கொடுப்பார். நூற்றுக்கணக்கான மூட்டை லோடு லோடா போய் இறக்குவார், ஒவ்வொரு கோயிலையும் கொடுப்பார். அதனால தாம் பெற்ற செல்வத்தை எல்லாம் சாமிக்கு நெய்வேத்தியமாக அளிப்பதற்காக நிறைய செந்நெல்லை, உயர்ந்த தர நெல்லை மூட்டை மூட்டையா நிறைய வாரி வாரி எல்லா ஆலயங்களும் கொடுத்து வந்தார். இதுதான் அவருடைய திருத்தொண்டு. இதை நாள்தோறும் செய்து வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாவது சோழ மன்னர் கூப்பிட்டார், வட இந்தியா வடநாட்டுக்கு போர் தொடுக்க போகணும்னு ஆணையிட்டார். மன்னருடைய ஆணையை மீற முடியுமா? அவரு சரின்னு சொல்லிட்டார். வீட்டுக்கு பார்க்கிறார், நம்ம ஊர் வடநாட்டுக்கு போயிட்டோம்னா திரும்பி வர்றதுக்கு சில வருடங்கள் கூட ஆகலாம். அதனால எல்லா திருக்கோயிலுக்கும் நெய்வேத்தியத்திற்கான நெல் கொடுக்கின்ற பணி நின்று போயிருமே, இப்போ நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, தன்னிடம் இருக்கின்ற பெருத்த செல்வத்தை எல்லாம் திரட்டி மொத்தமா நிறைய நெல் வாங்கினார். நிறைய நெல் டன்னா நிறைய நெல் வாங்கி ஒரு பெரிய களஞ்சியம் மாதிரி, நெற்களஞ்சியம் மாதிரி ஒன்று பண்ணார். பிரம்மாண்டமான அந்த ஊர்லேயே நெற்களஞ்சியம் ஒன்று உருவாக்க பண்ணார், நெற்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு மொத்தமாக அதை க்ளோஸ் போட்டு அதில் கதவையும் போட்டு பூட்டிட்டார். பூட்டி அந்த சீல் வைப்பாங்களே, அரசாங்க சீல், சாமி தளபதி அரசன் விரையாக்களின்னு சொல்லுவாங்க, அந்த விரையாக்களின்ற சீல் முத்திரையை வச்சுட்டு அவங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு நான் வட இந்தியா வெளிநாட்டுக்கு நான் போகிறேன், போருக்காக போகிறேன், வர்றதுக்கு சில மாதங்களோ சில வருடங்களுக்குள்ள ஆகலாம். அதனால நான் மீண்டும் வரும் வரையில் இது சுவாமிக்கான நெல், நைவேத்தியத்துக்கான நெல், இது யாரும் எந்த காரணம் கொண்டு ஒரு நெல்லை கூட எடுத்துடக்கூடாது. ஏன்னா சிவ அபராதம், சிவ சொத்தை எடுத்தா குலநாசம். ஆகவே ஒரு நெல்லை கூட யாரும் எடுத்துடாதீங்க, எந்த காரணம் கொண்டும். நான் பூட்டி சீல் வச்சு கொடுத்துட்டு போகிறேன், என்கிட்ட சாவியை கொடுத்துறேன், யாரும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பனோடு அவங்கள்ட்ட சொல்லிட்டு விடைபெற்றுட்டு அவர் போயிட்டார். ஒரு வருஷம் ஆச்சு, கொஞ்சம் நாள் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு. அந்த ஊரில் மழை பெய்யலை, பஞ்சம் வந்தது, வறுமை வந்தது, நெல் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு இவருடைய மனைவி மக்கள் சொந்த பந்தம் சுற்றத்தாரு அவங்க அதில் ஒரு வட்டம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ வறுமை வந்துச்சு, சாப்பாட்டு கூட வழி இல்லை, அதனால் நம்ம சாமி சேகரிச்சதுக்கு அந்த நெற்களஞ்சியத்தை நம்ம திறந்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம். பிற்காலத்தில் நமக்கு வறுமை நீங்கிய பொழுது பின்பு நமக்கு நெல் நிறையா வரும்போது அந்த நெற்கூட்டத்தில் வச்சு நம்ம பூட்டி வச்சுக்கலாம், பழையபடி அதை திருப்பி கொடுத்துடலாம், இப்போதைக்கு தற்காலிகமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லைங்களா, முடிஞ்சிச்சு. அப்புறம் சில காலத்தில் அவர் போர் முடித்து சாமி வந்துட்டார். பார்க்குறாரு, அதை கேள்விப்பட்டார், நெற்களஞ்சியத்தில் உள்ள எல்லா நெல்லும் உறவினர்கள் உண்டு விட்டார்கள் இல்லையா, சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிவச்சொத்தை இவர்கள் நாசம் செய்து விட்டார்கள் என்பதை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு என்ன நேராக வீட்டுக்கு ஒரு கோபம் வந்தது. வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு என்ன சொல்றாரு, மனைவி மக்களை கூப்பிட்டார், நீங்கள் நம்மளுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. என்னன்னு சொன்னால், மன்னர் எனக்கு நிறைய பெருத்த செல்வத்தை கொடுத்துருக்கிறார், ஏன்னா வடநாட்டுக்கு போயிட்டு வந்ததுனால பெருத்த செல்வத்தை கொடுத்துருக்கிறார். அந்த செல்வத்தை எல்லாம் என்னுடைய சுற்றத்தினாருக்கு நம்ம கொடுக்க வந்திருக்கிறேன், அதனால எல்லா சுற்றத்தாரும் வாங்க அப்படின்னாரு. அப்போ தான் வருவாங்க எல்லாம். அவனே இப்போ நிறைய செல்வம் நமக்கு பணம் கொடுக்க போறான்னு சொல்லி சுற்றத்தார்கள் எல்லாரும், அதாவது சாப்பிட்ட பொங்குடையவர்களாக இருக்காங்களே, எல்லாரும் மொத்தமாக வந்தாங்க. வந்தோடனே கை எடுத்தார். தளபதி இல்லவா, கையில் எப்போதுமே வாழ் வச்சிருப்பார். வந்த அத்தனை பேரையும் ஒரே வீசி திரிட்டார். அவ்வளவு பேர் தனித்தனியாக கிடைக்கும். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், மக்கள், சுற்றத்தார் எல்லாத்தையும் ஒரே சமயம் வெட்டி வீழ்த்திட்டார். கடைசியில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருந்தது. இந்த குழந்தைய காவலாளி எடுத்துட்டு வர்றார். சாமி, இந்த குழந்தைய இந்த நெல் உணவை சாப்பிட்டு இருக்கிற வாய்ப்பு இல்லை, குழந்தை சாப்பாடு இல்லை, அதில் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் இந்த குழந்தையை மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு காவலாளி சொன்னார். அப்போ சொன்னார், அந்த குழந்தை நெல் உணவை சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் அந்த நெல் உணவினுடைய அரிசியை இவருடைய தாயார் சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த பாலை இந்த குழந்தை கொடுத்துருக்கும் இல்லையா, அந்த பாவம் அந்த குழந்தைக்கு சேரும் அல்லவா அப்படி சொல்லி ஒரே வெட்டிட்டார், குழந்தையும் வெட்டிட்டார்.
இது என்ன, இது நிகழ்ந்த ஒன்றையும், இது வந்து அற்புதங்கள் நிகழ்ந்த ஒன்றையும் தேவர்கள் பூமாரி பொழுது எல்லா வல்ல பெருமானே அங்கே காட்சி கொடுக்குறார். அங்கே திரு நாட்டியாத்தான்குடி பெருமான் காட்சி கொடுத்து அந்த இடத்துல அந்த உறவினர்களுடைய குற்றமெல்லாம் நீங்கிருச்சு. இப்போ சேக்கிலார் அந்த பாட்டில் குற்றம் மறுத்தார், இதே வார்த்தையை சாமியும் பாடுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தில் இந்த வரலாறு சொல்றார். கோட்புடி நாயனார் வந்து சுற்றத்தார்களுடைய குற்றம் மறுத்த பெருமான். பாருங்க, சுற்றத்தார்களுடைய குற்றத்தெல்லாம் அறுத்தா அந்த வினைகள்லாம் அந்த இடத்துல போயிடுச்சு. அதனால சுற்றத்தானுடைய குற்றம் எல்லாம் அங்கேயே நீங்கியது என்று பெருமான் அவர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு பொன்னுலகத்தை பொன்னுலகம் சொல்லும் சொர்க்கலோகம் செல்கின்ற வாய்ப்பை சாமி அவர்களுக்கு அருளினார். இங்கே கோட்புடி நாயனாருக்கு கைலாயத்தில் என்றும் பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கின்ற வரத்தையும் அவர் நல்கினார். ஆனால் அவர் அப்போ திருவிடி சேரலை, வரத்தை நல்கினார். அதற்கு பிற்பாடும் கோட்புடி நாயனார் வாழ்கின்றார். அப்படி வாழ்கின்ற போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிறப்பை எல்லாம் தன்னுடைய காதுகளில் அவர் கேட்கின்றார். கேட்டோடனே என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் அழைச்சிட்டு தன்னுடைய ஊருக்கு வர்றார். தன்னுடைய 2 பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க வனப்பகை, இன்னொன்று வந்து சிங்கடி வனப்பகைன்னு 2 பெண்மணிகள் வளர்த்தார். இவங்க இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த 2 பெண்மணிகள் அந்த ஊர்ல இல்லை, அவங்க வெளியூர்ல இருந்தாங்க. அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த பாவத்தை அவங்க செய்யலை, அதனால பிரச்சனை இல்லை. அந்த 2 பெண்மணிகளும் இருந்தாங்க. அந்த பொண்ணு திருமண பருவம் எய்திய 2 பெண்கள். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அழைச்சி வந்து அந்த 2 பெண்களை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று நினைத்தார். சுந்தரமூர்த்தி தன்னுடைய ஊருக்கு அடைத்து வந்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு வணங்கிட்டு, அடியாருக்கு வழியே என்று வணங்கிட்டு தன்னுடைய 2 பெண்களையும் தாங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று வேண்டினார். சாமி வந்து சிரிச்சு கொண்டே என்ன சொன்னார், அந்த 2 பெண்மணிகளையும் அழைத்து தன்னுடைய மடியில் இருத்தி கொண்டார். சுந்தரமூர்த்தினார் ஒரு ஆடவர்த்தை வந்து பெண்ணின் கூப்பிட்டு பெண் மடியில் இருத்தினாங்கன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைகள்னு அர்த்தம். அப்பா தான் மடியில் இருத்திக்குவாங்க. அதனால இருவரையும் அவர் சொன்னார், 2 பேரும் தன்னுடைய மடியில் இருத்தி கொள்ளும், இவங்கெல்லாம் என்னுடைய பெண்கள், நான் அந்த இருவருக்கும் நான் தகப்பன் என்று சொன்னார். அந்த இடத்துல அறிவிச்சார். அப்ப அது மட்டும் இல்ல, அந்த தளத்திலே ஒரு பதிகம் பாடுறார். சிங்கடியப்பன் வனப்பகையப்பன், சிங்கடிக்கும் வனப்பகைக்கும் நான் அப்பன் என்று தேவாரத்துல அதுக்கு பின்னாடி நடக்கின்ற பல தேவாரங்களிலேயும் அந்த பெண்மணியை சுட்டி கேட்டார். சிங்கடிக்கு தந்தை நானே, வனப்பகையப்பன் தந்தை நானே என்று பல பதிகங்கள்ல அந்த இடத்துல பாராட்டி பேசுகின்றார். அந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கோட்புடி நாயனருடைய 2 பெண்களை தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற அளவிற்கு கோட்புடி நாயனுடைய தவம் இருந்தது இல்லைங்களா? அது மாதிரி அதாவது பெரும்பாலும் நம்ம சைவ சமயத்தில் உடைய சிறப்பு எப்படின்னு சொன்னால், தவறுகள் ஒருத்தர் இந்த உலகத்தில் எல்லாருமே தவறு செய்வது இயற்கை தான். ஆனால் அந்த தவறுக்கான தண்டனையை அந்த இடத்திலேயே நாம் அனுபவித்து கழித்து விட்டால் அதோடு முடிச்சிடும். அதை அப்படியே விட்டுட்டேன்னா கடை வாங்கினா வட்டி பெருகி எல்லாம் மூழ்கி எவ்வளவு பிரச்சனையாக இருக்குங்க. அது மாதிரி அது அந்த அளவுக்கு போய்விடும். மிகப்பெரிய பாவத்தை இது கொடுத்து அதன் மூலம் வருகின்ற துன்பத்தை பல பிறவிகளில் அனுபவிச்சு கிடைக்கிறது. அதனாலதான் கருணைக்கடல். இந்த சேக்கிலா பெருமானை உருகி பாடுவார். கோட்புடி நாயனார் கருணைக்கடல். தன்னுடைய சுற்றத்தார்கள் துன்பப்படக்கூடாது, அவங்க செய்த வினையை இப்போதே கழித்துவிடும் என்று அந்த குற்றத்தை அப்போதே நீக்கினார். வாளை வெட்டி நீக்கி அந்த குற்றத்தை அப்போதே நீக்கினார். அது மாதிரி நம்ம சைவ சமயம் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துது. நான் அடிக்கடி சொல்றேன், திருநாவுக்கரசர் பெருமான் எவ்வளவு பெரிய ஞானிங்க. காஞ்சிபுரத்தில் போய் சாமி காஞ்சிபுரநாதரை பாடும்போது, சாமி நான் ஏதாவது தவறு செஞ்சேன்னா புளிய வளார எடுத்து என்னை 4 சாத்துங்க அப்படின்னு தேவாரத்தில் பாடுறேன். புளியம் விழாரால் மோது விப்பாய், புளிய வராளால் மோதி விப்பாய்ன்னு அருமையா காஞ்சிபுர பதிகத்தில் பாடுவார். அந்த அளவுக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டால் அது அந்த இடத்திலே முடிந்துவிடும் என்பதுதான் நம்மளுடைய ஞானிகள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த பாடம். அந்த வகையிலே நம்மளுடைய தீவினைகள் எல்லாம் முற்றிலும் நீங்க, நம்முடைய தீவினைகள் மட்டும் நம்மளை சார்ந்தவர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார், சுற்றத்தார் என்ன நம்மளை சார்ந்தவர்களுடைய தீவினைகள் எல்லாம் பெருமான் அந்த குற்றங்களை எல்லாம் அறுத்து நம்மளையெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று கோட்புடி நாயனாருடைய பொன்னார் திருப்படியை வேண்டிக் கொண்டும், நமக்கெல்லாம் ஞான செல்வம் தான் உயர்ந்த அழியாத செல்வம். அப்படி உயர்ந்த அழியாத ஞான செல்வத்தை கலிய நாயனார் நமக்கெல்லாம் தந்துட வேண்டும் வேண்டிக் கொண்டு அடியனுடைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்கவே வாழ்க நந்தி.